பல கோடி ரூபா மதிப்புள்ள வைரையா. எங்க இருப்பாங்க? நானே நீதி நேர்மை நியாயம் உள்ளம் கருணன்னு வாழ்ந்து நிற்கிறேன் சார். காந்தி கையில கத்தி கொடுக்குறேன்றீங்க, புத்தர் கையில புல்லட் கொடுக்குறேன்றீங்க. படத்தை வெற்றிக்கு வாழ்த்த வந்திருக்கிற நல்ல உள்ளம் கொண்ட அருமை தாய்மார்களே, பெரியோர்களே, ஊடக நண்பர்களே, மேடையிலே மனம் திறந்து வாயார வாழ்த்த வந்திருக்கிற இயக்குனர் சங்க தலைவர் தம்பி உதயகுமார் அவர்களே, செயலாளர் பேரரசு அவர்களே, மற்றும் இந்த படத்தில் கதாநாயகன் நடித்த அருமை சகோதரர்களே, திரைப்பட தயாரிப்பாளர் டாக்டர் ராஜா ராமநாதன் அவர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். படத்தின் இசையமைப்பாளர் டைசன் நல்லா பண்ணியிருக்கார். எதிர்பார்த்து வந்தது வேற, இங்கே கேட்டு மகிழ்ந்தது வேற. ஏதோ சுமாராக இருக்கும், அப்படிதான் நாங்கள் போவோம். நான், பேரரசு, உதயகுமார் எல்லாம் சிறுமுதிரை படம், பல படங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. புது இயக்குனர்கள் தம்பிங்க கொடுக்குற வசதியை வச்சு ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அதை என் தம்பி உதயகுமார், பேரரசு, நான் மனம் நிறைந்து வாழ்த்துவோம். ஏன்னா அவங்கெல்லாம் வரணும், பெருசாக வரணும், சினிமா வாழணும். அதுக்காக தமிழ் சினிமா வாழணும். இப்போ எனக்கு மகிழ்ச்சி என்னென்னா, டைசன் ராஜ் அத்தனை பாட்டும் நல்லா இருந்தது. காதல், குத்துப்பாட்டு எல்லாமே கேட்கும்படி இருந்தது. அந்த தம்பிக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. இது ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மட்டும் இல்லை, அருமை தம்பி ராஜா, டாக்டர் ராஜா ராமநாதன் வீட்டு கண்ணுக்குட்டி கூட. அவர் நல்ல மனசு, படத்தை தயாரித்து ரிலீஸ் பண்ண வந்திருக்கார். தமிழ்நாடு எப்பவுமே நல்ல படங்களை வரவேற்கிறது, வாழ்த்துகிறது. சமீப காலமாக பார்த்தா பல பெரிய ஹீரோக்கள் படம் கூட ஃபெயிலியர் ஆயிருக்கு, பல படங்கள். ஆனால் சிறுமுதிரை படங்கள், சில படங்கள் பெரிய வெற்றி பெற்றிருக்கு. அதில் இந்த குடும்பஸ்தன், அதான் அந்த மாதிரி ஒரு 10-15 படம் இந்த ஒரு வருஷத்தில் சின்ன படம்லாம் பெரிய படம் ஆயிடுச்சு. இந்த படமும் பெரிய படம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் ஹீரோ ஹீரோயினி, இதில் மெயினாக நான் வாழ்த்த வந்தது என்னன்னா, தமிழர்கள், ஹீரோயின் தமிழச்சு, ஹீரோ தமிழர். எனக்கு தமிழ்நாட்டில் முதல்ல தமிழர்கள் வர வேண்டும். தமிழர்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டால் பிற மாநிலத்தவர் வரட்டும், நம்ம யாரையும் வேணாம்னு சொல்ல. ஆனால் என் தமிழர்கள் இயக்குனர் ஆகணும், ஹீரோ ஆகணும், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் ஆகணும். தமிழர்களுக்கு வாய்ப்பு கிடைத்த பிறகுதான் அடுத்த மொழிக்காரர்கள் தேவைப்பட்டால், இங்கே பஞ்சம் ஏற்பட்டால். அந்த வகையில் சிறுமுதிரை படங்கள்லாம் சிறப்பாக எடுக்கிறாங்க. பல படங்கள் வெற்றி பெறுது, பல படங்கள் தோல்வி அடையுது. ஆனால் சிலர் அக்கறை இல்லாமல் பண்ணுறாங்க. ஏன்னா சமீபத்தில் இப்போ பெரிய தீபாவளி பார்த்தீங்கன்னா, தமிழர்களுக்கு பண்டிகை வீட்டில் தாய்மார்கள், பெரியோர்கள் நல்லா செலவு பண்ணி பண்ணுவாங்க. ஆனால் ஒரு நல்ல படம் பார்த்தா, ஒரு ஹீரோ படம் பார்த்தா அந்த தீபாவளி திருப்தியாக இருக்கும். இப்போ இந்த தீபாவளி பார்த்தீங்கன்னா எந்த பெரிய ஹீரோ படமும் வரல, எல்லாம் சின்ன ஹீரோக்கள் படங்கள். ஆனால் வெற்றி பெறணும், அந்த படம்லாம் பெரிய படமாகணும். இந்த டைரக்டர் படத்தை நல்லா பண்ணியிருக்கார், கேமரா நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த டைரக்டர் இதில் வெற்றி பெற்றால், இந்த படம் டைரக்டர் ஒவ்வொரு படமும் சரி, படம் டைரக்டர் படம் வெற்றி பெற்றால் யாராலன்னா டைரக்டரால் தான், ஹீரோவால் இல்லை. அப்புறம் தான் ஹீரோ எல்லாம். டைரக்டருடைய பெரும் முயற்சி, அறிவுத்திறன், ஆற்றல் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு படத்தை வெற்றி பெற வைக்கிறது. அந்த படம் வெற்றி பெற்றால் அடுத்து அந்த ஹீரோ டைரக்டர் சின்ன பட தயாரிப்பாளர் கிடைப்பாளர்னா கிடைக்க மாட்டார். பெரிய ஹீரோக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. பெரிய வெற்றி பெற்ற ஹீரோக்கள் அந்த டைரக்டர் தூக்கிடுறாங்க. லோகேஷ் கனகராஜ் மாநகர்னு ஒரு படம் பண்ணார், நல்லா இருந்தது. அவர் அப்போ கண்டுக்கல யாருமே.
பிறகு கைதின்னு ஒரு படம் பண்ணார், அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் தூக்கிட்டார் அவர், அப்புறம் ரஜினி சார் தூக்கிட்டார். இப்படி வெற்றி பெற்ற டைரக்டர்களை மறுபடியும் அவங்க சின்ன பட தயாரிப்பாளர்கள் வர்றதே இல்லை. இதுக்கு பெரிய ஹீரோ இப்போ என்னுடைய பேரரசு விஜய் வச்சு 2 படம் பண்ணார், பெரிய படம். திருப்பாச்சி, இன்னொரு படம் சிவகாசி. திருப்பாச்சி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிக்சர். என்னுடைய அருமை தம்பி உதயகுமார் எத்தனை வெற்றி படம், ரஜினி சாரை வச்சு படம், கார்த்திகை வச்சு படம், பெரிய பெரிய படங்கள், வெற்றி படங்கள். பட் அந்த சிறந்த இயக்குனர்களை அந்த பழைய ஹீரோக்கள் யாருன்னா கண்டுக்கிறாங்கன்னா கண்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இப்போ வெற்றி பெற்ற டைரக்டர் தான் வேணும், எல்லா திறமையும் படைத்தவர்கள். ஆனால் அவர்கள் வாழ்வை இன்னைக்கு சின்ன படங்களை வாழ்த்த வந்திருக்காங்கன்னா தன்னுடைய பெரிய அனுபவங்களை கொண்டு உங்கள் படமும் பெரிய படமாக வேண்டும் எங்கள் நல்ல மனசோடு இங்கே வாழ்த்த வந்திருக்கிற எல்லோரையும் நான் வாழ்த்துகிறேன். ஹீரோயினி நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்க நல்ல எதிர்காலம் இருக்குது என்பதை சொல்லி தயாரிப்பாளர் அடுத்த ஒரு படத்தை கூட அனௌன்ஸ் பண்ணிட்டார். ராஜா ராமநாதன் தம்பி, இந்த படம் வெற்றி பெற்று இது பணமெல்லாம் திரும்பி வந்து அடுத்த படமும் வெற்றி பெறணும். தமிழ் திரையுலகில் நல்ல படங்கள்லாம் நீங்கள் எடுக்கணும், எடுப்பீங்க. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அத்தனை கலைஞர்களை வாழ்த்து, வந்திருக்கிற பெரியோர்களை வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நிருபர்களுக்கும், தொழில் நிறுவன அனைத்து கலைஞர்களுக்கும், இன்டர்நெட் தெரிஞ்சவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் சொல்ல பெருமடைங்க. மேடையில் இருக்க அனைத்து பெரியவங்களுக்கும், ராஜா சார் அவர்களுக்கும், பேரரசு சார் அவர்களுக்கும், ஆர் உதயகுமார் அவர்களுக்கும், மைக் டைசன் அவர்களுக்கும். மைக் டைசன் தானே எனக்கு. ஆமாம், இருந்தாலும் நம்ம மைக் டைசன் தான் இருப்போம். அவங்க மாமனார் மாமனார் நல்லா பேசினார். அப்பா மாமனாரும் பேசுகிறாங்க நினைக்கிறேன். ஆனால் அப்பா நல்லா பேசுனார் இல்லையா? உங்களை எப்படி வருவார் திட்டி இருந்தாலும் அப்போ பாருங்க வேற வாழ்த்துறாரு பாருங்க. ஆமாம் பாருங்க, என்னை வாழ்த்திக்கிட்டே இருப்பீங்க. நல்லா எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன்னா ராஜாவுமே பாராட்டார். நிச்சயமாக பெருசாக உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. ஏன்னா ஒரு ராஜ்குமார் சார் உங்களை மாதிரி தான் வந்தார், ஆனால் எங்கேயோ போயிட்டார். அந்த மாதிரி நீங்களும் ரொம்ப பெரிய இடத்துக்கு வரணும்னு இந்த மனமாற வேண்டுறேன். ராஜா வீட்டு கண்ணுக்குட்டின்னு ஜெயசங்கர் சார் இந்த படம் அந்த காலத்தில் பார்த்துருக்கேன், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த படமும் இருக்கணும். நிச்சயமாக ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் வாழ்த்துக்களை சொல்கிறேன். ராஜா வீட்டு பிள்ளை இது, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி காது. வயசானவங்களாம் கேட்டால் சொல்லிட்டீங்களா? ஓகே, நான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அது வர்றதுக்கு டாபிக் பயங்கர லேட் ஆகிடுச்சு. அதனால் எல்லோரும் மன்னிச்சுங்க, ஏன்னா லேட்டானதுக்காக. அதனால் ட்ரெய்லர் பார்க்க முடியல. இருந்தாலும் பெரியவங்க எல்லாம் பேசுனதை பார்த்தா, ஏன்னா குறிப்பாக வந்து கேரளத்தான் பேசும்போது அந்த ட்ரெய்லர் பற்றி சொல்லுவார். அது எதுவும் தப்புன்னு சொல்லுவார், நியாயம்னு சொல்லுவார். அவர் பாராட்டினது பார்க்கும்போது நிச்சயமாக இது ஒரு பெரிய படமாக இருக்கும். சின்ன படம் பெரிய படங்கிறதெல்லாம் இல்லை, மக்கள்கிட்ட தான் இருக்குது சின்ன படமாக பெரிய படமாங்கிறது. பெரிய படம் ஒரே நாளில் ஊற்றிக்கிட்டே தான் இருக்குது. சின்ன படம் 200 நாள் ஓடின படமும் இருக்குது. இப்போ நாங்களாம் அப்போல்லாம் பண்ணும்போது 200 நாள் 300 நாள் படம் தான். நாங்கள் நிறையா படம் கிட்டத்தட்ட 2000 படம் பண்ணியிருக்கேன். ஒரு 1500 படமாக 200 படம் தான், 200 நாள் படம் தான் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு அப்போ சினிமாவை இருந்துச்சு. இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் பிரிஞ்சிருச்சு சினிமா. எப்படி பார்க்குறாங்க, அந்த கொரோனாவுக்கு அப்புறம் ரொம்ப இதாகிடுச்சு. ஒரு வாரம் ஓடுறதே கஷ்டமாயிடுது, ஏன்னு தெரியல. அதுக்காக வந்து ஒரு முயற்சிகள் எல்லோரும் பண்ணணும். எல்லோரும் பண்ணி திரை உலகத்தை வந்து தூக்கி எடுத்துணும். அப்போவே நான் சொன்னேன், நான் வந்து 1 கோடி ரூபாய் தரேன், நம்ம ஒரு சேனல் மாதிரி ஆரம்பிச்சிடலாம். சினிமா எடுக்கிறத நம்ம சின்ன படங்களை வந்து ரிலீஸ் பண்ணலாம், நம்ம தேட்டர் ஒரு 100 தேட்டர் நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கான முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லோரும் கேட்டேன், யாரும் ஒத்து வரல. ஏன்னா 100 தேட்டர் நம்ம எடுத்து வச்சுருந்தோன்னா நம்ம மெம்பர் படத்தை நம்மளே ரிலீஸ் பண்ணி நம்மளே அவங்களுக்கு லாபத்தை கொடுக்கலாம். ஏன்னா தயாரிப்பாளர் வந்து பணத்தை வாங்கி பீரோவில் போட்டுட்டு பேங்கில் போட்டு ஜட்ஜ் அடிக்கிறதுக்கெலாம் கிடையாது. பணம் வாங்கினா தங்கம் செய்யாது, சங்கம் செய்யணும். அந்த சங்கம் செய்யணுங்கிறத இப்போ நான்லாம் 6.5 கோடி ரூபா சேர்த்து கேள்வியில். அந்த 6.5 கோடி ரூபாய் மக்களுக்காக தான் கொடுக்கணும். மக்கள் நல்லா இருக்கிறதுக்காக தான் படம் எடுக்கிறவங்களுக்கு, உண்மையாக படம் எடுக்கிறவங்களுக்கு செய்யணும். படம் எடுக்காமல் ஒரு கார்டை மட்டும் வாங்கி வச்சு நான் படம் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை இந்த இடத்துல பெப்சிக்கு நான் ஒரு வேண்டுகோள் விடுறேன். இந்த மாதிரி வந்து ஏமாத்துறவங்கள முதல்ல கட்டணும். இப்போ டைரக்டர் கட்டணும். எல்லாருமே உதயகுமார் சார் இந்த படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மானா ஏமாற்றிட்டு இருக்காங்க. அதனால சினிமாவோட பேரை கெட்டு போகுது. இப்போ நானும் எனக்கு பார்த்தா டெய்லி ஃபோன் மேலே ஃபோன் வருது. எனக்கு இவ்வளோ 80 லட்சம் ஏமாற்றிட்டாரு, 1 கோடி ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு ஒரு சரியான நான் செல்வமணி சார்ட்டே சொல்லியிருக்கேன், மாதிரி எதனா ஒரு வழி பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
இப்போ வந்து தயாரிப்பாளர் சங்கம் வாரத்துக்கு ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடிலாம் ஏதோ 20 வருஷம் ஒரு சங்கம் ஆரம்பிப்பாங்க, வாரத்துக்கு ஒரு சங்கம். ஏன்னா ஃப்ரீனா எப்படி லெட்டர் எப்படி கொடுப்பாங்க, சீல் எப்படி பண்ணுவாங்க, எதுக்கு ஃப்ரீ பண்ணுறாங்க, அப்போ மோசடி பண்ணுறதுக்கு ஒன்று பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் பத்திரிகையில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தோல்விச்சு காட்டணும். சினிமா உலகத்தில், திரை உலகத்தில் அசைக்க முடியாத ஒரு சக்தி பத்திரிகைக்காரர்கள் நீங்கள் தான் இதை வந்து எல்லா உண்மையும் கொடுக்கணும். ஏன்னா மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா ஒருத்தன் போடுறான், ஹீரோயின் தேவை உங்களுக்கு, இந்த இடத்துக்கு வந்து எங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். இப்போ என்ன சினிமா எடுக்கிறாங்கன்னா யாரும் போய் பார்ப்பாங்க, மோசடி பண்ணுவாங்க, நிறைய ஏமாற்றுதல், அதெல்லாம் வந்து நிச்சயமாக நீங்கள் பத்திரிகையில் வந்து வெளிச்சம் கொண்டு போட்டணும். இந்த இடத்துல தான் இதை பேச முடியும். நானும் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கு இப்படி சீக்கிரம் சொல்லுவேன். இப்போ இந்த படம் வந்து இதில் பண்ண டெக்னீஷியன், கேமராமேன், எடிட்டர் எல்லாரும் நல்லா பண்ணியிருக்கதா எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. குறிப்பாக தயாரிப்பாளர் வந்து ராமநாத் சார் வந்து எனக்கு ரொம்ப வேண்டியவர். அவருக்கு வந்து வாழ்த்துக்கள். அவர் யாக்கூப் கான் அவரும் வந்து நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் சார். நீங்கள் வந்து ஒரு பெரிய அவார்டு ஒன்று பண்ணுறாங்க, அது பண்ணுறீங்க, அதுவும் ரொம்ப பெருசாக அவருக்கு வாழ்த்துக்கள். அவார்டு பண்ணுறீங்க இல்லையா, அது ரொம்ப பெருசாக அவருக்கு வாழ்த்துக்கள். சினிமா உலகத்தை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் சினிமா உலகத்துக்கு வந்து உங்களுக்கு கைத்தட்டி மனமாற நாங்கள் வரவேற்கிறோம். உங்களை எப்போவுமே எங்களோட சப்போர்ட் எப்பவும் உண்டு. அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். சாருக்கும் எங்கள் தயாரிப்பாளர் அவருக்கும் வாழ்த்துக்கள். வந்திருக்க அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி இந்த படம் மீண்டும் ஒரு முறை இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் மனமாற உளமாற வேண்டி இறைவனை வேண்டிக்கிட்டு, எப்பவும் நான் சொல்கிற மாதிரி தான், அம்மா அப்பா சொல்கிறத கேளுங்க. கடவுள் சொல்கிறத விட அம்மா அப்பா சொல்கிறத ரொம்ப சக்தி உள்ளது. அதை நிச்சயமாக கேளுங்க. உலகத்திலே எப்பவும் சொல்லும் போது அவங்க கூடும்போது என்ன சொன்னாங்க, தமிழ்னு சொன்னாங்க. அந்த தமிழனா பிறந்திருக்க நான் உண்மையிலே ரொம்ப பெருமை அடைகிறேன். ஏன்னா இன்றைக்கி அத்தனை யோகாவாக இருக்கட்டும் சரி, வர்ம கல்யாணம் இருக்கட்டும் சரி, மருத்துவமாக சரி இருக்கட்டும் சரி, நம்ம சித்தர்கள், போகர்கள், திருமூலர் ஐயா, இது மாதிரி அவங்க எழுதினதுக்கு நிகர் இது வரைக்கும் உலகத்தில் எங்கேயுமே இல்லை. அந்த மருத்துவத்தை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், வெளியிலலாம் சொல்கிறேன். அதை பார்த்து அதை வந்து ஒரு துண்டை வச்சு ஒரு முதுகுவலியை சரி பண்ண முடியுது அப்படின்னா டாக்டர்ஸ்லாம் என்னை திட்டுறாங்க. ஒரு துண்டை வச்சு எப்படி முதுகுவலி சரி பண்ணுறீங்க அப்படின்னா உண்மையில் அது சரியாயிடுது. அது மாதிரி ஒவ்வொரு ஆசனமும் சொல்லும்போது அது வந்து அத்தனை நோய்களை சரி பண்ணுது. அதுக்காகவே நான் இப்போ வந்து ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்காக அது சம்மந்தமாக ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த படமும் கூடிய சீக்கிரம் திரைக்கு கொண்டு வரக்கான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கேன். வந்திருக்க அத்தனை பேரும் வாழ்த்துக்கள் சொல்லி, என் தமிழ், என் உயிர் மூச்சு தமிழ், என் உடல் தமிழ், மறைந்தாலும் இந்த இந்த தமிழ் மண்ணில் தான் நான் இருப்பேன். திருப்பி பிறந்தாலும் இந்த மண்ணில் தான் பிறப்பேன். ஒரு பிறகு இருந்தால் திருப்பியும் மண்ணில், இந்த தமிழ் மண்ணில் தான் பிறக்கணும்னு ஆண்டவன் வேண்டிக்கிறேன். அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த்.